வணக்கம் ஜோதிட நண்பர்களே. எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப்ப கிரகமான ராகு கேது பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கும், கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாறப்போகிறார். நவகிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியலில் வரக்கூடியதுதான் இந்த ராகு கேது கிரகங்கள். இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும். இந்த ராகு கேது கிரகங்கள் 18 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க. 12 ராசிகளுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 6ஆம் வீட்டுக்கும், கேது பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கும் பயிற்சியாக போகிறாங்க. ராகு பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது 4ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீடு. கேது பகவானால் வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது 2ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீடு. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். விரும்பிய இடமாற்றங்கள் நிச்சயமாகவே அமையக்கூடும். புதிய பதவிகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடும் சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி நிச்சயமாகவே வரக்கூடும். வேலை தேடி கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தகுந்த நல்ல வேலை வாய்ப்புங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம். அரசியல் துறையில இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். வேலை தொடர்பான சிக்கல்கள் முழுமையாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாகக்கூடும். வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உருவாகக்கூடும். வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீதிமன்ற வழக்குகள் ஏதாச்சும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பழைய கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும். சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடும் சொல்லலாம். உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க முதலீடுகளை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பண வருமானம்ங்கிறது இந்த காலகட்டம் உருவாகக்கூடும் சொல்லலாம். இருந்தாலும் நீங்க பணத்தை முதலீடுகள் செய்யும் போது அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும் சொல்லலாம். அனுபவம் உள்ள நபர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா கலந்து ஆலோசனை பண்ணி முதலீடுகள் செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். நிதி நிலையில பாத்தீங்கன்னா நிறைய திருப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகக்கூடும் சொல்லலாம். அதே போல பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடும் சொல்லலாம். புதிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். செலவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களோட கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இருந்தாலும் தேவையற்ற வீண் செலவுகளை இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். மறைமுகமான நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். நிதிநிலை உங்களுக்கு சிறப்பாகவே அடுத்த ஒரு 18 மாதங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் இந்த காலகட்டம் வாங்கி போற யோகங்கள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடும் சொல்லலாம். பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகங்கள் அதிகமாகவே உங்களுக்கு உருவாகக்கூடும். நிறைய கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய முதலீடுகள் செஞ்சுக்கிட்டு வருவீங்க. வீடு நிலம் வாங்கி போற யோகங்கள் உங்களுக்கு அதிகமாக கூடும் சொல்லலாம். உறவுகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகவே இருக்கக்கூடும். உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம்.
குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தையை வளர்க்காமல் விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே உருவாகக்கூடும். நண்பர்களின் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம். பழைய நண்பர்கள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். குடும்ப நபர்களுடன் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்தாலும் பெரிய அளவுக்கு நன்மைகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும். குறிப்பா பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் தரப்புல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லிடலாம். கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உங்களோட தாயாரின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சிறப்பான கவனம் செலுத்துறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம். சமூக வட்டாரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. புதிய தொடர்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லிடலாம். அதே போல இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி செய்யும் போது திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். அதே போல குழந்தைகளின் கல்விக்காக இந்த காலகட்டம் அதிக சுப செலவுகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம். அதே போல இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக நாட்டங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடும் சொல்லலாம். தியானம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. யோகா போன்ற விஷயங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உருவாகக்கூடும். நிறைய கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகக்கூடும் சொல்லிடலாம். ஆன்மீக அனுபவங்கள் உங்களுக்கு அதிகரிக்க கூடும். மன அமைதிக்காக இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு சென்று வர வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க அன்பு மற்றும் சேவைக்கு பாத்தீங்கன்னா நீங்க அதிகமாகவே முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள்னால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க கூடும் சொல்லலாம். நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர் பயணங்கள்னால நிதி மேம்பாடுங்கிறது அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சில கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம். வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடும். திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல புரிதல்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். குழந்தைகள்னால உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உண்டாகக்கூடும் சொல்லிடலாம். குழந்தை வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். பொதுவாகவே இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பழைய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படும் போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். சில கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாராம செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம். அதே போல சில கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா புண்ணிய காரியங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும். பழைய வங்கி கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். அதே போல பழைய வேலை பளு உங்களுக்கு முழுமையாக நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு உருவாகக்கூடும் சொல்லிடலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம். சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. தூக்கமின்மை காய்ச்சல் மற்றும் சளி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். இரத்த சோக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சில கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும். மல சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். பொதுவாகவே கேது பகவானால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. நீங்க உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். பொதுவாகவே இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே உருவாகக்கூடும்.
உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அடுத்த ஒரு 18 மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகக்கூடும். இப்போ சொன்ன அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.